வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சாட்ஜிபிடி ஏஐ, க்ளவுட் ஏஐ, ஜெமினி ஏஐ இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக நிறைய ஏஐ டூல் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய ஏஐன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாட்ஜிபிடி, க்ளவுட் ஏஐ, ஜெமினி இது 3 தான் இப்போ காமனாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சாட்ஜிபிடி ஏஐ பார்த்திங்கன்னா ஃபோன்லேயும் யூஸ் பண்ணலாம், லேப்டாப், பிசி எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி சைன் அப் பண்ணுங்கிறத நான் ப்ரீவியஸாக ஒரு சார்ட் வீடியோ கூட போட்டிருப்பேன். அதில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு டவுட் எது இருந்தாலும் நீங்கள் அதில் கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் சாட்ஜிபிடியை லாகின் பண்ணோன்னே உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியர் அல்லது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கீங்க, அல்லது பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் டுட்டோராக இருக்கிறீங்க, நீங்கள் காலேஜ் ஸ்டாஃபாகவும் இருக்கீங்கனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாகவும் சொல்லுவேன், கொஞ்சம் லாங்காக போகலாம் வீடியோ. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு சாட்ஜிபிடி நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா மெயினாக உங்களுக்கு நியூ சார்ட்டர், லைப்ரரி, ப்ராஜெக்ட், ஷெட்யூல், பிளக்கிங், கோடெக்ஸ், மோர் இந்த ஆப்ஷன்ஸ் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா ஏஐ டூல் எடுத்துக்கிட்டாவே லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காமனாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனாக பெய்டு வெர்ஷனாலும் அதை செக் பண்ணிக்கிங்க. ஃப்ரீ வெர்ஷன்னா உங்களுக்கு லிமிட்டடாக தான் யூஸ் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு. பெய்டு வெர்ஷன்னா கொஞ்சம் எக்ஸஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் பெய்டு வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நியூ சார்ட்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எடுத்தாலும் யூஸ் பண்ணக்கூடாது. நியூ சார்ட்டை பொறுத்தளவு உங்களுக்கு காமனாக ஜென்ரல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கேன். மெசேஜ் அனுப்புறதுக்கு, வேறு இமெயில் டாக் பண்ணுறதுக்கு, மற்ற விஷயங்களுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண நியூ சார்ட்டை லிஸ்ட் அவுட் ஆகிட்டே இருக்கும். இதே நீங்கள் ஒரு காலேஜ் ஆசிரியர் அல்லது பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆசிரியர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணால் கம்பல்சரி பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட் எதுக்காகனா நீங்கள் ஒரு ஃபைல் ரெடி பண்ணிவிட்டு அதை இடையில ஸ்டாப் பண்ணிட்டோம், இல்லை 1 மந்த்தோ 2 மந்த்தோ கழிச்சு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை செக் பண்ணி பார்ப்பீங்க. இதே நீங்கள் ப்ராஜெக்டில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் பார்த்திங்கன்னா இதிலே இருக்குது, நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி ஓவராலாக எடுத்துக்கலாம். அது மாதிரி அந்த ப்ராஜெக்ட் எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அதை ஃபைல் எடுத்துருக்கோங்கிறதும் அதிலேயே இருக்கும். இதே நீங்கள் நியூ சார்ட்னா அது கண்டினியூஸாக இருக்கனால உங்களுக்கு எந்த இடத்துலையும் கிளியராக தெரியாது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நியூ ஆப்ஷன்ஸ் கொடுத்துங்க. நியூ ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கூல் ஆசிரியர்னா உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக நீங்கள் கொடுத்துக்குங்க. காலேஜ் ஸ்டாஃப்னா உங்கள் காலேஜ் ரிலேட்டட் கொடுத்துக்குங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரிலேட்டட்னால ஸ்கூல் மெட்டீரியல்ஸ்னு கொடுக்குறேன். மெட்டீரியல்ஸ்னு கொடுத்துட்டு நான் க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கேன். நீங்கள் கொஸ்டின் பேப்பரோ அல்லது லெசன் பிளானோ மற்றபடி எது க்ரியேட் பண்ணாலும் இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் கூட சொல்லலாம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப், டாக்குமெண்ட்டு, பிபிடி எப்படி க்ரியேட் பண்ணது எல்லாமே ஏஐ வச்சு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமலே பாருங்கள். ஸ்கூல் மெட்டீரியல் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை போகிறீங்க. அப்போ நீங்கள் தமிழ் ஆசிரியராக இருக்கலாம், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் இந்த மாதிரி எந்த ஸ்டாஃபாக இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ ஸ்கூல் ரிலேட்டடாக இருக்கனால பார்த்திங்கன்னா நான் tnTextbook.com ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கான மெட்டீரியல்ஸும் இதில் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்டோட தமிழ் புக்கை எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் நான் பிடிஎஃப் ஃபைலில் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட சிலபஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. பிடிஎஃபாக இருந்தாலும் வேர்டு டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் இது பிடிஎஃப் நான் டவுன்லோட் கொடுத்துறேன். இப்போ இந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இதில் நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைலை நான் எப்படி அதில் அப்லோட் பண்ணி எடுக்கிறது, அது மாதிரி இந்த ஒரு பிடிஎஃப் ஃபைலை பார்த்திங்கன்னா சென்டரில் ஏதாவது ஒரு செக்ஷனில் யாராவது உங்களுக்கு ஒரு ஃபோட்டோஸோ இல்லை வீடியோவோ எடுத்து அனுப்பிச்சாங்கன்னா அதுலேருந்து எப்படி நம்ம ஏஐகிட்டேருந்து கிளியராக ஆன்சர்ஸ் கேட்குறது அதுவும் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். இப்போ இந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ ஏஐக்கு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வாய்ஸ் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் வாய்ஸ்னே இருக்கும் நம்ம கொடுக்கும்போது. இப்போ இந்த ப்ளஸ் சிம்பிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஃபோட்டோ ஆர் ஃபைல்னு கேட்கும், இல்லாட்டி ஆட் ஃப்ரம் லைப்ரரி. இந்த லைப்ரரி ஆப்ஷன் இருக்குன்னா ஆல்ரெடி நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஃபைலை நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இது க்ரியேட் இமேஜ் ஆப்ஷன்ஸ், வெப் சர்ச், டீப் சர்ச் இது ரெண்டுமே இருக்குன்னா டீப்பாக நீங்கள் ஒரு டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் டீட்டெயில் வரை பார்த்திங்கன்னா ரியலாக அனலைஸ் பண்ணி கொடுக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. இது நான் ஸ்டடி பர்பஸ்க்காக உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ ஆட் ஃபோட்டோ ஒரு ஃபைல் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருக்கும்னா டவுன்லோட் ஆப்ஷனில் இருக்கும். ஃபோன்லனா ஃபைல் மேனேஜரில் இருக்கும். இப்போ இந்த ஃபைலை நான் கொடுத்துட்டேன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா எடுத்தோடனே பார்த்திங்கன்னா
எனக்கு இதில் வந்து கொஸ்டின்ஸ் பேப்பர் ஸ்டடி மெட்டீரியல் செக்லிஸ்ட் ஒரு பிபிடி வேணும்னு கேட்டிங்கன்னா அது கொடுக்காது. ஃபஸ்ட்டு எந்த நீங்கள் ஆசிரியராக இருந்தாலும், அதாவது தமிழ், ஆங்கிலம், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் யாராக இருந்தாலும் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் அதோட டாக்குமெண்ட்டோ பிடிஎஃப் ஃபைலோ ஃபோட்டோவோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் மாதிரி காமிக்குது. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ண போகிறீங்க. ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராம்ப்ட்டுங்கிறது தான் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சிம்பிளாக சொன்னோன்னா, நான் ஏற்கனவே சொன்ன போகிறேன், ஒரு மெசேஜ் கொடுக்க போனால் அது கரெக்டாக புரியணும். அப்போ அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க டாபிக் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா இப்போ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஆன்சர்ஸ் கொடுத்துரும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் ஃபோட்டோவோ வீடியோவோ அல்லது டாக்குமெண்ட்டோ எது கொடுத்தாலும் அனலைஸ்ன்னு கொடுங்க. ஃபுல் அனலைஸ்ன்னு கொடுங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னா ஃப்ரெண்டாக கொடுங்க. தமிழ் தெரிஞ்சால் தமிழ், இல்லை ரெண்டுமே தெரியல எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும்னா எனக்கு ஃபுல் அனலைஸ் பண்ணித்தான்னு கொடுக்கலாம். நான் தப்பாக தான் ரைட் பண்ணுறேன். ஆனால் என்ன பண்ண மட்டும் பாருங்கள். இப்போ கொடுத்துட்டு வந்துட்டு இந்த இடத்துல ஏரோ இருக்குது, இதை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே தெரில, எனக்கு டைப் பண்ணவும் வராதனால நீங்கள் அந்த இடத்துல வாய்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நான் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் அதில் நீங்கள் கொடுத்த வாய்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஏரோ மாதிரி காமிச்சு அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நீங்கள் சமீபத்தில் அப்லோட் செய்த 12ஆம் வகுப்பு தமிழ் 12 எடிஷன் இருக்குது. மிக ஆய்வு செய்தேன். இங்கே நம்ம கொடுத்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் அந்த புக்கு யூஸ் பண்ணதான் உங்களுக்கு காமிக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10th புக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து 12க்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திரும்ப வந்து கேட்கறதுனால அந்த ஃபைல் ஆட் பண்ணிடுறேன். இப்போ திரும்ப நான் கொடுக்குறேன். நீங்கள் எப்போ ஏஐ டூல் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல் அனலைஸ் கொடுத்துட்டிங்கனாவே அந்த புக்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து அந்த புக்கோட எண்டிங் பேஜ் வரை டோட்டலாகவே அனலைஸ் பண்ணி கொடுத்துரும். இந்த 10th புக்கில் இந்த டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க இந்த வீடியோவில் வரதோ நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. இப்போ இது எல்லாமே அனலைஸ் பண்ணிடுச்சு. நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு என்ன தேவையோ அது ஆட்டோமேட்டிக்காக கீழே சஜஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கூட நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன வேணும்னு கேட்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட் மாதிரி கொடுத்தோம்னா அதுதான் ப்ராம்ப்ட். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தேவையோ அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக ஏஐ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்க போகுது. அவ்வளோதான். இந்த இடத்துல கொடுக்குறதா நம்ம கரெக்டாக கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல ஃபைல் கொடுக்குறதா கரெக்டாக கொடுத்துட்டு கேட்க வேண்டிய விஷயம் கரெக்டாக கேட்கணும். நம்ம கொடுத்துருக்க ஃபைலும் நம்ம கேட்குற கொஸ்டினும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு கண்டிப்பாக ஆன்சர்ஸ் தப்பாக வரலாம் மீன்ஸ் வந்து நம்ம ஃபைல் கொடுத்துருப்போம், எனக்கு இதில் வந்து டேரெக்டாக 20 மார்க் கொஸ்டின் கொடுங்க, 5 மார்க்கு 2 மார்க்கு அல்லது லெசன் பலன் கொடுக்கணும்னா அது வந்து ஒரு 200 பேஜ் இருந்துச்சுன்னா அந்த எந்த பேஜ்லேருந்து அது எதுக்காக கொடுக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும்போதே அந்த புக்கை ஃபுல்லாக அனலைஸ் பண்ண சொல்லிட்டாங்க. நம்ம கேட்கக்கூடிய லெசன்லேருந்து கரெக்டான பேஜஸ்லேருந்து உங்களுக்கு தேவையான ஆன்சர்ஸ் கொடுக்கும். இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் அனலைஸ் பண்ணல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து முழு பாடநூல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பேஜஸை பார்த்துக்கோம். ஃபஸ்ட்டு பொருளடக்கம் சொல்லி கொடுத்துருக்கு. மொழி, மனிதம், அன்னை மொழியே அப்படின்னு நிறைய இருக்குது. இதில் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 122 பக்கம் நாகரிகம், நாடு, சமூகம் அந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்குது. இந்த டாபிக் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணுறதுல இதில் இருக்கான்னு நீங்களே பார்க்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இதை கொடுக்குறேன். இது வந்து ஒரு ட்ரெயில் தான் உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு. எதுக்காக கொடுக்குறேன்னா அந்த இதில் நம்ம அனலைஸ் பண்ணதில் இந்த டாபிக் இருக்கலைன்னு அதிலே தெரிஞ்சிடும். ஏன்னா அது ஃபுல்லாக பிடிஎஃப் ரீட் அவுட் பண்ணிருச்சு. நமக்கு சந்தேகம் இருக்கும், ஏன்னா நம்ம கேட்கணும் ஆன்சர் கரெக்டாக கொடுக்கணும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 10ஆம் வகுப்பு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாகரிகம், நாடு, சமூக, சிற்றுவழி பகுதியை எடுத்துக்கொண்டு தயாரிக்க பகுதியில் என்னென்னலாம் இருக்குன்னு அது கரெக்டாக கொடுத்துருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜஸ்ட்டு லெசன் பிளான் வேணும்னு நான் கொடுக்குறேன், வேறு எதுவுமே கொடுக்கல. லெசன் பிளான் எனக்கு 1 வீக்குக்கு தேவை அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். அதாவது நான் டைப் பண்ணுற எல்லாமே இங்கிலீஷில் தான். ஏன்னா தமிழ் ஃபாண்ட் டைப் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னா நீங்கள் இங்கிலீஷ்லேயே கிளியராக கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 1 வீக்குக்கான லெசன் பிளானு கிளியராக கொடுத்துருச்சு. அறிமுகம், நாகரிகம், நாடு, நாட்டு நடப்பு, இந்த மாதிரி வந்து சமூக பொறுப்பு இது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாள் 4ன்னு சொல்லி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி வாரத்துக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே மொத்தமாக கொடுத்துருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டெஸ்ட்டுக்கான ஃபார்மெட்டு கூட கொடுத்துருக்கு.
ஸோ வாரத்தில் என்னென்ன பண்ணணும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி டீட்டெயில்டாக கொடுத்துருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து லெசன் பிளானுக்கான ஐடியாஸ் கொடுத்துருச்சு. இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டாக்குமெண்ட்டாக பிடிஎஃபாக வேணும்னா கொடுக்கும். பிடிஎஃப் பொறுத்தளவு ஏஐ பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் அதாவது டாட் பாக்ஸ் மாதிரி தான் சிம்பிளாக தான் காமிக்க டவுன்லோட் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் டவுன்லோடுன்னு கொடுங்க. நான் இதில் எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. நம்ம கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லெசன் பிளான். அப்போ லெசன் பிளானுக்கு அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய வார்த்தை வந்து அதை எனக்கு டவுன்லோடுன்னு தான் கேட்குறேன். இப்போ வந்து டாக்குமெண்ட் டவுன்லோடு கொடுத்துறேன். அதை கொடுத்தோன்னே என்ன அனலைஸ் பண்ணது மட்டும் இருங்க. இடையில ஏதாவது வாய்ஸ் வந்து நான் ஏதாவது தப்பாக டாக்குமெண்ட் அனலைஸ் பண்ணிடுச்சு. இப்போ பாருங்கள், டாக்குமெண்ட் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன கொடுக்குன்னா இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பண்ணோம்னா நமக்கு இந்த கார்னர் வரும். இப்போ பார்த்தீங்களா நமக்கான லெசன் பிளானுக்கான டாக்குமெண்ட் ரெடி. இதை நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுக்கலாம் எடுத்துக்கலாம். அதுக்கு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் அதில் போய்ட்டு Ctrl+P கொடுத்துட்டு உங்களோட சிஸ்டத்தில் வச்சு நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெசன் பிளான் நம்ம எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணான்னா எனக்கு வந்து MCQ அதான் நீங்கள் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுங்க. அதை நான் ஒரு 20 கொஸ்டின் கேட்குறேன். MCQ 20 மட்டும் தான் கொடுத்தேன், வெரி ஷார்ட்டாக. இப்போ இதை நீங்கள் ஜென்ரலாக அந்த பிடிஎஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு ஷார்ட்டாக இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் மேட்சாக தான் உங்களுக்கு வரும். கேட்டதுக்கும் சம்மந்தம் இல்லாமல். என்ன ரீசன்னா அதை அனலைஸ் பண்ணியிருக்காது. அனலைஸ் பண்ணாத வரை பார்த்தீங்கன்னா எந்த டாப்பிக்ங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கான ஆன்சர்ஸ் கரெக்டாக கொடுக்கும். இப்போ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுத்துச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் கீயும் கொடுத்துச்சு. இப்போ ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஆரம்பிச்சு. இதை எனக்கு ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும், பிடிஎஃப் ஃபைலாக வேணும், இல்லாட்டி டாக்குமெண்ட் ஃபைலாகனா நீங்கள் டாக்குமெண்ட்னே கொடுத்துக்கலாம். ஏன்னா ஏஐ பொறுத்தவரை நான் சொன்னப்போ தான் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். டவுன்லோட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிரும். இதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சு நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறதை பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான விஷயந்தான். இதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 2 hourலாம் கிடையாது. ஜஸ்ட் வித்தின் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான். உங்களோட வேலையே ரொம்ப குறைஞ்சிரும். நான் இதுக்காக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்துருச்சு. மேலே கொடுத்த கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்களே செக் பண்ணிக்கிங்க. நான் கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், 10ஆம் வகுப்பு தமிழ் நாகரிகம் நாடு சமூக ஒளி இந்த மாதிரி இதுக்கான சப்ஜெக்ட்டுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருச்சு. ஆன்சர் கீ இருக்குது. நீங்கள் இதில் டவுன்லோட் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி. உங்களுக்கு MC கொஸ்டின் புரிஞ்சிருச்சு, லெசன் பிளான் வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து ஒரு பிபிடியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிலே கொடுக்கலாம். எனக்கு பிபிடி கோடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், பிபிடியாக கொடுப்போம். இந்த பிபிடியில் தான் ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க. அப்போ ப்ரெசன்டேஷன் பண்ணால் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து ப்ரெசன்டேஷன் பண்ணால் அப்போ அந்த டாப்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செலெக்ஷன் பண்ணணும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி காமிக்கணும் மட்டும் பாருங்கள். இப்போ கொடுத்த வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பாருங்கள். மொத்தம் மேலே பார்த்தீங்கன்னா 13 ஸ்லைடு இருக்குது. இப்போ வந்து ஒரு ஃபார்மெட்டுக்கு வந்துருச்சு. இப்போ இதே இதை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு இந்த இடத்துல வந்து பேக்ரவுண்ட் கலர் தேவை. இமேஜஸ் நான் ஆட் பண்ணி நான் கொடுக்குறேன். ஆட் இமேஜஸ் அண்ட் பேக்ரவுண்ட் அட்ராக்ட் கலர். அப்படி இல்லைன்னா எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வேணும்னு கொடுக்கலாம். அட்ராக்ட் கலரு வித் எவ்ரி கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிள் இமேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். இது என்ன பண்ண மட்டும் பாருங்கள். இது என்ன பண்ணனா நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த பிபிடி ப்ரெசன்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துரும். நம்ம இதுக்காக போய்ட்டு மைக்ரோசாஃப்ட் பிபிடியிலலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆன்லைனில் நிறைய டூல் இருக்குது. நீங்கள் ஏஐயில் வந்து பார்த்திங்கன்னா சாட்ஜிபிடியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாமே இங்கே கிடைக்குன்னா ரொம்ப அட்ராக்டாக ரொம்ப லக்ஸரி கண்டென்ட் மார்க்ஸ் தேவைன்னா அதுக்கு வந்து மற்ற டூல்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ணணும். உங்களுக்கு வந்து சாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பிபிடிக்கான ஸ்லைடு எப்படி கொடுத்துருக்குன்னு. இப்போ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்குன்னு பார்த்தீங்களா?
எவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ் பேப்பரோ ஒரு பிபிடி பண்ணாலும் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த டாபிக் வச்சு ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷன் வேணும்னு நம்ம கேட்போம். எக்ஸாம்பிளுக்கு இதே கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த டாபிக் வேணுமோ அதற்கிட்ட ப்ரெசன்டேஷன் கேட்கலாம். இப்போ இந்த டாப்பிக்கை கொடுத்துட்டு எனக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு பிபிடி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், அதுக்கு ஐடியாஸ் கொடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டாபிக் வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காகவே கொடுத்துரும். திரும்பவும் காமனான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிபிடியை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிக்கி. இப்போ பாருங்கள் ஸ்லைடு 1 நான் பரிந்துரைக்கு பிபிடி ஸ்டேஷன் 15 ஸ்லைடு இருக்குது. இப்போ வந்து எனக்கு இதை பிபிடியாக கொடுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இது கேட்டுரும். ஓகே பிபிடி டவுன்லோட் அப்படின்னு கொடுங்க. எப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா பிபிடி டவுன்லோட் பிளெயினாக தான் இருக்கும். எனக்கு வந்து அதிலே கொடுத்துருங்க டிசைன் பேக்ரவுண்ட் கலர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் இடையில வந்து கேப்பில் பேசாமல் கூட இருக்கலாம், சவுண்டு சைலண்டாக இருக்கலாம், அது எல்லாத்துக்கும் நம்ம வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போயே ஈஸியாக கிளியராக புரிஞ்சிருக்கும். நீங்கள் யூடியூப்லேயே நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க. நான் ஒரே இதில் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிபிடி நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நாகரிகம் நாடு சமூகம் 15 ஸ்லைடை உங்களுக்கு காமிச்சு அதை காமிக்கிறேன். அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடணும்ல, ஏன்னா நம்ம பிபிடி கேட்டதுக்கு அந்த டாபிக் பேஸில் ஒரு 15 ஸ்லைடுன்னு சொல்லி காமிச்சிச்சு. இங்கே பாருங்கள் 15 ஸ்லைடுன்னு இருக்குது, இதை செக் பண்ணிக்கோங்க. இங்கேயும் பார்த்துங்க 16 இருக்குது. இப்போ கிளிக் பண்ணனா என்ன வருதுன்னு பாருங்கள். நாகரிகம் என்றால் என்ன, திங்க் கான்சஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாபிக் கொடுத்துருக்கு, இதில் சமூகம் என்றால் என்ன. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாடு என்றால் என்ன, அந்த சிச்சுவேஷன், அது எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இப்போ இதில் கண்டென்ட் ஆட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ஆட் பண்ணிடும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் பிபிடி ப்ரெசன்டேஷன் இதுலேயே நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வீக்லி அசைன்மெண்ட் கொடுக்கணும் போகிறீங்க. கொடுக்கணும்னா நான் இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கேன், அது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வீக்லி அசைன்மெண்ட்டை சொல்லி உங்களுக்கு தனியாகவே கொடுத்துருச்சு. நான் சொன்னப்போ தான் டாக்குமெண்ட் அதனால நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது இந்த வீடியோ பொறுத்தவரை ஒரு சாம்பிளுக்கு தான். இது வந்து தமிழ் ஆசிரியர், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் யார் வேணுமாலும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இங்கிலீஷ் பேஸ்டாக எப்படி பண்ணலாங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.